ஜெய் சாயிராம். அலட்சியமாக இருப்பது என்பது எவ்வளவு பெரிய தவறு என்று இழப்புகள் ஏற்படும் வரை யாருக்குமே இங்கு தெரிவதே இல்லை. அந்த அலட்சியத்தை முதலில் கைவிடலாம். நமக்கானது நிச்சயமாக நம்மிடம் வந்து சேரும் வாய்ப்பை பெற்றுக்கொள்ளலாம் சந்தோஷமாக. ஜெய் சாயிரம். ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு பிள்ளையே, இதுதான் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது. இப்படித்தான் உன் வாழ்வு இருக்கப் போகிறது. இதுதான் உன் வாழ்வில் நடக்கும் என்பதை உனக்கு உணர்த்தவே இப்பொழுது உன் சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கிறேன். ஆம் குழந்தையே, தாண்டி போகாமல் நம்பிக்கையோடு இதை கேள். வானத்தில் பறப்பதற்குத்தான் சிறகுகள் தேவை என் பிள்ளையே. வானத்தில் பறப்பதற்குத்தான் சிறகுகள் தேவை. பறக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதற்கும் பறக்க வேண்டும் என்று முயற்சி செய்வதற்கும் சிறகுகள் தேவையே இல்லை என் பிள்ளையே. எனவே ஆசைப்படுவதற்கு எல்லையே வேண்டாம். அதற்கான முயற்சியை எடுப்பதற்கும் எல்லையே வேண்டாம். உன் வாழ்வில் நீ நினைத்தது எல்லாமே நடக்கும். ஆம் குழந்தையே, நீ நினைத்தது எல்லாமே நடக்கும். முயற்சி செய்து கொண்டே இருந்தால் உன் இலக்குகள் பெரியதாக இருக்கிறது என்றும் அதை அடைவதற்கான தகுதிகள் எதுவுமே என்னிடம் இல்லையே என்றும் நீயே உன்னை எப்பொழுதும் தாழ்த்தி கொள்ளாதே. நீயே உன்னை தாழ்த்தி கொள்ளும் பொழுதுதான் அது பெரியதாக தெரியும். முதலில் உன் இலக்கின் மீது ஆசைப்பட பழகிக்கொள். அதன் பிறகு எல்லாமே ஒவ்வொன்றாக உனக்கு நிறைவேறும் என் பிள்ளையே. பிடித்ததை செய்து வாழ்வில் முன்னேற வெறும் விருப்பம் மட்டும் இருந்துவிட்டால் போதாது என் பிள்ளையே. விருப்பம் மட்டும் இருந்துவிட்டால் போதாது. அதற்கு தடையாக இருப்பவர்களை எதிர்கொள்ள கொஞ்சம் திமிரும் அவசியமாக தேவைதான் படுகிறது. ஆம் குழந்தையே, அனைத்தையும் எதிர்கொள்ள மன தைரியமும் தேவைதான் படுகிறது. நீ உயர பறக்க ஆசைப்படுவதில் எந்த தவறுமில்லை என் பிள்ளையே. ஆனால் அதற்கு முன்பாக உன் மனதில் உள்ள அழுத்தங்களையும் பாரங்களையும் குறைத்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் உன்னால் எதையுமே சுலபமாக செய்து காட்ட முடியும். புதியதாக நீ எது ஒன்றை முயற்சி செய்தாலும் அதை பற்றி குறை சொல்லத்தான் இங்கு மனிதர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அதையெல்லாம் காதில் வாங்கிக் கொள்ளாதே. யாருக்காகவும் முயற்சிகளை கைவிடாமல் முன்னேறி சென்று கொண்டே இரு. ஆம் குழந்தையை, சென்று கொண்டே இரு. முன்னேறி சென்று கொண்டே இரு. போராடிக்கொண்டே இரு. ஓடிக்கொண்டே இரு. வெற்றி உன்னிடம் நிரந்தரமாக வந்தே தீரும். உனக்குள் இருக்கும் அறியாமை இருளை போக்கிக் கொள்வதற்கான வழிகளை முதலில் தேடி தேடி கண்டுபிடி. உனக்கு தோல்விகள் வருவதற்கும் துன்பங்கள் விளைவதற்கும் உன் அறியாமையை தவிர வேறு எதுவுமே காரணம் இல்லை என்பதை தெரிந்து கொண்டு செயல்படு. ஆம் குழந்தையே, எதுவுமே இங்கு காரணமாக இருக்கவே முடியாது. நீ இப்பொழுது இருக்கும் நிலைமைக்கு நீதான் முழு பொறுப்பு. ஆம் குழந்தையே, உன்னுடைய நிலைமைக்கு நீதான் முதல் பொறுப்பு. நீ எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாயோ அப்படி உன்னை அமைத்து கொள்ளும் ஆற்றல் உன்னிடம்தான் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள். உன்னிடம் என்ன இருக்கிறதோ, உனக்கு என்ன வழங்கப்பட்டிருக்கிறதோ, உனக்கு எது கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை வைத்து சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள் என் பிள்ளையே. இதுதான் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது. உனக்கு என்ன இருக்கிறதோ அதை வைத்து சந்தோஷமாக இருந்தாலே போதும். உன் வாழ்வில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தானாகவே வந்துவிடும். இருப்பதில் திருப்தி கொள்ளாமல் இருப்பதில் அதிகம் வேண்டும் என்று பேராசைப்படுபவர்கள் நிச்சயமாக நிம்மதியாக வாழவும் முடியாது. மன அமைதியாக வாழ்வை நகர்த்தவும் முடியாது. ஆம் குழந்தையே, தைரியமாக இரு. தன்னம்பிக்கையோடு இரு. இருப்பதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ முயற்சிக்கொள். இதை செய்துவிட்டாலே போதும். எல்லாமே உனக்கு நல்லபடியாகவே நடக்கும். நிரந்தர நன்மையாகவே இருக்கும். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ கவலையோ வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை என் பிள்ளையே. உன் சாயப்பா நான் எப்பொழுதும் உன்னுடனே இருக்கிறேன். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? சாயிராம் சாயிராம்.
இருப்பதில் திருப்தி இல்லாதவனுக்கு இதுதான் நிலைமை. மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படுபவர்களுக்கு இதுதான் நிலைமை என்பதை விவரிக்கும் ஒரு குட்டி கதையை பார்க்கலாம். ஒரு ஊரில் 3 நண்பர்கள் மிக மிக சந்தோஷமாக வாழ்ந்து வந்தனர். அந்த 3 பேரும் தங்கள் ஊரில் என்ன வேலை கிடைக்கிறதோ, எப்படி வாழ வேண்டுமோ அதை வைத்து திருப்திகரமாகவும் சந்தோஷமாகவும் வேலை செய்து கொண்டு நிம்மதியாக வாழ்ந்து வந்தனர். அப்படி சென்று கொண்டிருக்கும் பொழுது தங்களுடைய குடும்பத்தை மென்மேலும் வளர்ச்சியடைய செய்யவும் அவர்கள் 3வரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தனர். இந்த ஊரிலேயே இருந்து கிடைக்கும் வேலையை செய்து கொண்டே இருந்தால் நம் வாழ்வில் நம்மால் முன்னேறவே முடியாது, நம் குடும்பத்தையும் நன்றாக கொண்டு செலுத்தவும் முடியாது என்று 3வரும் முடிவு செய்து பக்கத்தில் அருகில் இருக்கும் ஊர்களுக்கு சென்று அங்கு வேலை தேடி நல்ல பணத்தை சம்பாதித்து நம்மளுடைய குடும்பத்தை முன்னேற்ற வேண்டும் என்று நினைத்து கொண்டு 3வரும் பக்கத்து ஊரை நோக்கி புறப்பட்டனர். தங்களுடைய உறவினர்களை விட்டு, தங்களுடைய நண்பர்களையும் விட்டுவிட்டு, தங்களுடைய பொன்னான அந்த ஊரையும் விட்டுவிட்டு பக்கத்து ஊருக்கு பயணம் செய்ய ஆரம்பித்தனர் 3 நண்பர்களும். காடு, மலை, பாலைவனம் என்று பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்து ஒவ்வொரு இடமாக நகர்ந்து நகர்ந்து ஒரு ஊருக்கு சென்றனர். மிகவும் களைப்பாக இருந்ததால் அந்த ஊரில் ஒரு நதி ஓடிக்கொண்டிருந்ததை பார்த்து அந்த நதியில் குளித்து புத்துணர்ச்சி ஏற்படுத்தி கொள்ளலாம் என்று நினைத்து 3 நண்பர்களும் அந்த நதியில் குளிக்க ஆரம்பித்தனர். குளித்து முடித்தவுடன் புத்துணர்ச்சியோடு மீண்டும் கரைக்கு வந்து தங்களுடைய பயணத்தை துவங்கலாம் என்று முடிவு செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த நதிக்கு அருகில் ஒரு குடில் இருப்பதை பார்த்தனர் 3 நண்பர்களும். அந்த குடிலுக்கு மிக அருகில் ஒரு துறவி தவம் செய்து கொண்டிருந்ததையும் பார்த்தனர் 3 நண்பர்களும். அப்பொழுது தவம் செய்து கொண்டிருந்த அந்த துறவி கண்களை திறந்து பார்த்தார். அந்த 3 நண்பர்களையும் பார்த்தார். யார் நீங்கள்? ஆள் அரவமே இல்லாத இந்த இடத்திற்கு நீங்கள் 3 பேரும் வந்ததற்கான காரணம் என்ன? நீங்கள் செல்லும் இடம்தான் என்ன? நீங்கள் பயணம் செய்வதற்கான நோக்கம் என்ன என்று கேள்விகளை எழுப்பினார். உடனே அந்த 3 பேரும், நாங்கள் எங்கள் வாழ்வில் பணக்காரர்களாக செல்வந்தர்களாக மாற வேண்டும், எங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும், எங்கள் குடும்பத்தை மிக மிக பிரம்மாண்டமாக காப்பாற்ற வேண்டும் என்று பதில் உரைத்தனர் 3 நண்பர்களும். அப்படி செல்வந்தராக பணக்காரர்களாக மாற நாங்கள் பல ஊருக்கு செல்வத்தை தேடி சென்று கொண்டிருக்கிறோம். உங்களை பார்த்தால் பெரும் துறவி போல இருக்கிறது. அந்த செல்வத்தை ஈட்டுவதற்கான ஒரு வழியை தாங்கள் எங்களுக்கு காட்டக்கூடாதா என்ற கேள்வியோடு அந்த துறவியை பார்த்து கேட்டனர் 3 நண்பர்களும். உடனே அந்த துறவி, சரி, உங்களுக்கு எவ்வளவு செல்வம் வேண்டும் என்று கேள்வியை எழுப்பினார். உடனே 3 நண்பர்களும், நாங்கள் ஓரளவுக்கு செல்வந்தராகவும் பணக்காரர்களாகவும் ஆனால் போதுமானது என்று பதில் உரைத்தனர். ஆனால் எவ்வளவு செல்வம் வேண்டும் என்ற பதிலை அவர்களால் மிக சரியாக கூற முடியவில்லை. அந்த துறவி அந்த 3 நண்பர்களுக்கும் உதவலாம் என்று முடிவு செய்து, நான் ஒரு வழியை காட்டுகிறேன், அந்த வழியாக செல்லுங்கள். அங்கு வலது புறமாக செல்லும் பொழுது உங்களுக்கு ஒரு குகை தென்படும். அந்த குகையில் வலப்புறமாக இருக்கும் ஒரு பெரிய பாறாங்கல்லை நகற்றுங்கள். அப்பொழுது அந்த நகற்றும் பொழுது அங்கு ஒரு மிகப்பெரிய செல்வம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த செல்வத்தை எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக தங்கள் ஊருக்கு சென்று பணக்காரர்களாக செல்வந்தராக வாழுங்கள். மேலும் செல்வத்தை தேட வேண்டாம் என்று அறிவுரை சொல்லி அந்த துறவி 3 நண்பர்களுக்கும் கூறினாராம். அந்த 3 நண்பர்களும் மிகவும் சந்தோஷமடைந்து துறவிக்கு நன்றியை சொல்லிவிட்டு துறவி காட்டின அந்த திசையை நோக்கி வேகமாக நடந்தார்கள். செல்வம் கிடைக்கப் போகிறது என்ற சந்தோஷத்தில், ஆனந்தத்தில் வழக்கத்தை விட மிக வேகமாக நடந்தார்கள் 3 நண்பர்கள். அப்படி நடந்து கொண்டே இருக்கும் பொழுது வழியில் ஒரு குகையும் தென்பட்டது. மிக ஆனந்தமாக அந்த குகைக்குள் சென்று வலப்புறமாக இருந்த ஒரு பாறையை நகர்த்த வேண்டும் என்ற துறவியின் கட்டளைப்படி அந்த பாறையை நகர்த்தினார்கள். அந்த இடத்தில் சிறிது தோண்டியும் பார்த்தார்கள். அப்பொழுது அங்கு வெள்ளியிலான புதையல்கள் நிறைய இருந்தது.
அதை பார்த்த மூவருக்குமே சந்தோஷம். அதில் ஒரு நண்பன், இந்த வெள்ளியே போதும், நாம் ஓரளவு செல்வந்தராக வாழ முடியும், இதை எடுத்துக்கொண்டு நம் ஊர் பக்கம் போகலாம் என்று முடிவு சொன்னான். ஆனால் மற்ற இரு நண்பர்களும், முட்டாளே, இங்கு வெள்ளிதான் இருக்கிறது, நாம் கொஞ்ச தூரம் பயணம் செய்தோமேயானால் நமக்கு வேறு செல்வம் கிடைக்க வாய்ப்பிருக்கிறது, எனவே நாம் நம்மளுடைய பயணத்தை முன்னோக்கி செல்லலாம் என்று முடிவு எடுத்தனர். உடனே 3 பேரும் தன்னுடைய பயணத்தை துவங்கினர். அடுத்த செல்வத்தை காண போகும் பொழுது அந்த பாறையை மீண்டும் நகர்த்தி தன்னிலையை இருந்த மாதிரியே அதை வைத்துவிட்டு வரும் பொழுது இந்த வெள்ளியையும் எடுத்துக்கொள்ளலாம் என்று முடிவு செய்து தங்களுடைய பயணத்தை தொடர்ந்தனர். சென்று கொண்டிருக்கும் வழியில் மீண்டும் ஒரு குகையை கண்டனர். பார்த்த மூவருக்குமே ஆனந்தம், சந்தோஷமாக அந்த குகைக்குள் நுழைந்தனர். வலப்புறமாக திரும்பினர். அங்கேயும் ஒரு பாறை அமைதியாக இருந்தது. அந்த பாறையை நகர்த்தி அதனுள் என்ன இருக்கிறது என்று பார்க்கும் ஆர்வத்தில் மிக ஆனந்தமாக அந்த பாறையையும் நகர்த்தினார்கள். சிறிது தோண்டி பார்த்தனர். அங்கு குடமாக தங்க புதையல் காத்து கொண்டிருந்தது. இதை பார்த்த அந்த நண்பரில் ஒருவர், இந்த தங்க புதையலே போதும், இதையும் எடுத்துக்கொண்டு வெள்ளி புதையலையும் எடுத்துக்கொண்டு நாம் நம் ஊர் பக்கம் போகலாம், பணக்காரராக செல்வந்தராக வாழலாம் என்று முடிவு சொன்னான். ஆனால் மற்ற இரு நண்பர்களும், அடமுட்டாளே, நாம் முதலில் வெள்ளியை பார்த்தோம், அதையும் எடுத்துக்கொள்ளலாம் என்று முடிவு செய்து இப்பொழுது தங்க புதையலையும் பார்த்திருக்கிறோம். மீண்டும் நம்மளுடைய பயணத்தை தொடர்ந்தால் மற்றும் ஒரு குகை இருக்கும், அங்கு வைடூரியங்களும் கிடைக்கும் வாய்ப்பிருக்கிறது, நாம் அதையும் எடுத்துக்கொண்டு 3 புதையல்களையும் எடுத்துக்கொண்டு நம் ஊர் பக்கம் போகலாம் என்று முடிவு சொன்னதும் முதலாவது நண்பருக்கும் ஆசை மேலிட்டது. உடனே 3 பேரும் தங்களுடைய பயணத்தை துவங்கினர். சொன்ன மாதிரியே 3வது குகையும் வந்தது. சந்தோஷமாக நுழைந்து அங்கு வலப்புறமாக இருந்த பாறையை அகற்றினர். அகற்றும் பொழுதே மிக மிக ஆக்ரோஷமாக ஒரு சத்தம் அந்த பாறையில் பிளந்தது. என்ன சத்தம் என்று அவர்கள் முடிவு செய்வதற்குள் ஒரு அரக்கன் அவர்கள் கண்முன்னாக தோன்றினான். அந்த அரக்கன் ஒரு துறவியின் பேச்சை கேட்டு குகையில் இருந்த வெள்ளி புதையலை பார்த்துவிட்டு, உங்களுடைய பேராசை, உங்களுடைய ஆசையினால் மீண்டும் பயணம் செய்து தங்க புதையலையும் பார்த்துவிட்டு மீண்டும் பேராசையால் வைரம் கிடைக்கும் என்ற ஆசையோடு இந்த குகையை நோக்கி வந்திருக்கும் நண்பர்களே, உங்களுடைய பேராசையினால் இப்பொழுது உங்கள் உயிர் பறிபோகப் போகிறது. ஆம், உங்களை நான் கொன்று உண்ணப் போகிறேன் என்று அந்த அரக்கன் சொல்லி முடித்ததும் 3 பேரும் அதிர்ச்சிக்கு ஆளாகினர். அரக்கன் சொன்ன மாதிரியே 3 பேரையும் கொன்று தன்னுடைய உணவாக்கிக் கொண்டான் அரக்கன். 3 நண்பர்களும் இறந்த செய்தியை தன்னுடைய ஞான திருஷ்டி மூலம் கேட்டறிந்த அந்த துறவி மிக மிக வருத்தமடைந்தார். பேராசை, அவர்களுடைய பேராசை இருப்பதை வைத்து சந்தோஷப்படாமல் மேலும் ஆசைப்பட்டதால் உயிரே பறிபோகிவிட்டதே என்று விதியை யாராலும் மாற்ற முடியாது, அவர்களுடைய விதி இப்படித்தான் முடிய வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது என்று வருத்தமடைந்தார் துறவி. இருப்பதை வைத்து சந்தோஷமடையாமல், கிடைத்ததை வைத்து நிம்மதியடையாமல், மேலும் ஆசையால் பேராசையால் தங்களுடைய உயிரை இப்படித்தான் மாய்த்து கொண்டனர் அந்த 3 நண்பர்களும். நாமும் இப்படித்தான் இருப்பதை வைத்து ஆசை கொள்ளாமல், அதிகமாக கிடைக்க வேண்டும் என்று பேராசையினால் கிடைத்ததை வைத்து சந்தோஷப்படாமல், பேராசையால் நம் வாழ்வை பல பேர் இழந்து கொண்டிருக்கிறோம். ஆசைதான் அழிவுக்கு காரணம் என்பதை புரிந்து கொள்ளாமல், மற்றவர்களை பார்த்து பொறாமைப்பட்டு இருப்பதை வைத்து சந்தோஷமாக வாழ முடியாமல், பேராசையினால் கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை நாமும் உதறிக்கொண்டிருக்கிறோம். அப்படி இல்லாமல் இருப்பதை வைத்து சந்தோஷமாக வாழ நினைத்தாலே போதும், கேட்காததையும் அந்த இறைவன் அள்ளி அள்ளி கொடுப்பார் நிச்சயமாக. சாயிராம் சாயிராம். ஆம் குழந்தையே, இதுதான் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது. நிச்சயமாக உன் வாழ்வில் நல்லது மட்டுமே நடக்கும். எது கிடைத்தாலும், எது உன் வாழ்வில் நடந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள். அலட்சியம் செய்து விடாதே. அனைத்தையுமே அலட்சியம் செய்தால் இழக்கப் போவது உன்னுடைய வாழ்வுதான் என்பதை புரிந்து கொள்.
உன்னை முழுவதுமாக நம்புகிறவர்களை எப்பொழுதும் சந்தேக கண்ணோடு பார்க்கவே பார்க்காதே. ஒரு இடத்தில் வார்த்தைகளால் மோதிக்கொண்டே இருப்பதை விட மௌனமாய் இருப்பது மிக மிக அறிவுபூர்வமானதுதான். அப்படியிருந்தால் இருவரில் ஒருவருக்கு ஏற்படும் மன காயங்களிலிருந்து தப்பித்தே விடலாம். இந்த உலகத்தில் அனைத்தையும் தெரிந்து வைத்தவர் என்று யாருமே இல்லை. எதுவுமே தெரியாதவர் என்று இந்த உலகத்தில் எவருமே இல்லை. நல்லதே நடக்கும், நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. நான் உனக்கு அருகிலேயே எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன் என்பதையும் முழுவதுமாக நம்பு. காத்திரு, நடக்க இருப்பது சரியான நேரத்தில், சரியான இடத்தில், சரியான காரணத்துடன் நிச்சயமாக நடக்கும். என் அன்பு குழந்தையே, உன் கவலைதான் என்ன? உன் கண்ணீருக்கு அர்த்தம்தான் என்ன? என்னிடம் கூறிவிடு. நானே உனது சத்குரு. என்னையே நினைத்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே, என் நாமத்தையே ஸ்மரணம் செய்து என்னை வணங்கி என் பாதங்களில் சரணடையும் என் குழந்தையே, நம்பிக்கையோடு இரு. கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே. கண்ணீரை வீணடித்து கொண்டே இருக்காதே. எதற்கும் பயப்படாதே என் குழந்தையே. நீ ஏன் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய்? என்னை நீ தஞ்சமடைந்து விட்டாய் அல்லவா? நான் பார்த்து கொள்கிறேன் அனைத்தையும். இனி எதற்கும் நீ பயப்பட தேவையே இல்லை. உனது மனம் முழுவதும் நம்பிக்கை என்னும் வார்த்தைகளால் நிரப்பிக்கொண்டே இரு. இந்த உலகத்தில் அனைத்தையும் நானே இயக்குகிறேன் என்ற மனோபாவத்தை ஏற்படுத்திக்கொள். எதிலும் அவசரப்படாதே, பொறுமையாயிரு. என் மீது உன் பாரத்தை இறக்கிவிடு. நான் சுமக்கிறேன் அனைத்தையும். என் மீது முழு நம்பிக்கை வைத்து நீ செய்யும் அனைத்து செயல்களுக்கும் என்னை பொறுப்பாளியாக்கு. உன் செயலை உன் விருப்பப்படி நான் செய்து முடிக்கிறேன். நம்பிக்கை என்னும் அச்சாணியாக என்னை உன் மனதில் நிறுத்து. பொறுமையாய் வாழ்ந்து வா. உன்னை சேர்ப்பிக்க வேண்டிய இடத்தில் நான் சேர்ப்பேன். என்னை சரணடைந்து உன்னை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு என் மீது முழு நம்பிக்கை வை. உன் பாரம் மட்டுமல்ல, உன் பாவத்தையும் நான் சுமக்க தயாராகவே இருக்கிறேன். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைப்பாயா? உன் சாயப்பாயிருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? சாயிநாதரே, முதல் முறை கஷ்டம் வரும்போது அழ தோன்றியது. அதுவே சில முறை தொடர்ந்து கொண்டே இருக்கும் பொழுது விரக்தியும் வெறுப்பும் தான் வருகிறது வாழ்க்கை மேல். ஆனால் கஷ்டங்கள் மட்டுமே வாழ்க்கையாகும் பொழுது, வாழ்க்கையே கஷ்டங்களாகவே இருக்கும் பொழுது புன்னகைதான் வருகிறது வாழ்க்கையை பார்த்து. இதுவரை கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து வந்த என் பிள்ளைக்கு உன் விருப்பம் நிறைவேற மிகப்பெரிய மாபெரும் திருப்பத்தை நான் ஏற்படுத்தப் போகிறேன். உன் வாழ்க்கையில் பல அதிசயத்தக்க மாற்றங்களை நான் உருவாக்கப் போகிறேன். என் அன்பு பிள்ளைக்காக சந்தோஷமாக இரு, நிம்மதியாக இரு. உன் வாழ்க்கை மாறத்தான் போகிறது. இத்தனை நாட்களாக உன் வாழ்வில் நல்லது நடப்பதற்கு தடையாக இருந்த அத்தனை விஷயங்களையும் நான் சரி செய்துவிட்டேன். உன் வாழ்க்கையில் இது அவ்வளவுதான். என் வாழ்க்கை முடிந்துவிட்டது. இனி என் வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பதே இல்லை. என் வாழ்க்கையே சூறாவளி போல இருக்கிறது. நான் எப்படி மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும்? என்னை சூழ்ந்து எப்பொழுதும் கஷ்டங்கள் மட்டுமே இருக்கிறது என்பது போன்ற எதிர்மறை சிந்தனைகளையும் எதிர்மறை எண்ணங்களையும் எதிர்மறை சொற்களையும் சொல்வதை முதலில் நிறுத்திவிடு. உனக்கு துணையாக எப்பொழுதுமே உன் சாய்பாபா இருக்கும் பொழுது நீ கேட்ட அனைத்தையும் நான் உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகிறேன். நீ எதிர்பாராத அனைத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை உன் சாயப்பா நான் எடுத்திருக்கிறேன். நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு பல நல்ல மாற்றங்களை உன் வாழ்வில் நிகழ்த்தியே தீருவேன். நீ கேட்டதையெல்லாம் கொடுத்து, நீ விரும்பியதையெல்லாம் உனக்கு நிறைவேற்றி உன் முகத்தில் ஆனந்தத்தை பார்க்கவே நான் ஆசையோடு காத்து கொண்டிருக்கிறேன். நடக்குமா நடக்காதா?
கிடைக்குமா கிடைக்காதா என்று நீ சந்தேகித்த ஒரு விஷயத்தை உனக்கு நடத்தி காட்டவும் உன் கையில் கொண்டு வந்து சேர்க்கவும் நான் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேற்ற பாதையில் நீ அடியெடுத்து வைத்து விட்டாய். இனி உன் வாழ்வில் எல்லாமே ஏற்றமிகு மாற்றம்தான். இது நாள் வரை அனைத்து கஷ்டங்களையும் பார்த்த உனக்கு இனி இன்பமயமான சந்தோஷமான மிக ஆனந்தமான வாழ்க்கையை அமைத்து கொடுக்கப் போகிறேன். ஆரம்பத்தில் நீ என்னை நோக்கி வரும் பொழுது எந்த ஒரு விதமான நம்பிக்கையில்லாமல் எதிர்பார்ப்பில்லாமல் மற்றவர்கள் கூறுகிறார்களே, மற்றவர்கள் எடுத்துரைக்கிறார்களே என்றுதானே என்னை நோக்கி வந்தாய். அதற்கு பிறகு என்மேல் தீர்க்க முடியாத நம்பிக்கையும் என்மேல் முழுவிதமான ஆத்மார்த்தமான உணர்வும் மாறியிருப்பதை நான் நன்றாக அறிந்து கொண்டேன். நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனை ஒவ்வொன்றாக நிறைவேறியதை பார்த்து நீ என்னிடம் வைத்த வேண்டுதல் எல்லாமே உனக்கு சாதகமாக நிகழும்போது நீ என்மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையும் பக்தியும் இன்னும் அதிகமானது தவிர குறையவே குறையவில்லை. நீதியை வழங்குவேன். உனக்கான உன் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் நான் உனக்கு செய்வேன்.